வாணி ஜெயராம் இணைப்பில் இருக்கிற தொலைபேசி வாயிலாக அவங்களிடம் பேசலாம். அம்மா இணைப்பில் இருக்கீங்களா? பாலமுரளி கிருஷ்ணா ஐயா தற்போது நம்மோடு இல்லை. அவருடனான தொடர்பு மற்றும் அவருடைய சாதனைகள் குறித்து சில வார்த்தைகள். பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இப்போ மறைந்து விட்டார் என்பதை கேட்பதற்கே நம்ப முடியவில்லை. இப்பொழுதுதான் நான் சமீபத்தில் அவருடைய பிறந்த நாள் அன்று அந்த விழாவில் பங்கெடுத்து அவரை பற்றி பேசி அவரை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு வந்தேன். அன்று அவ்வளவு அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். சமீப காலமாக கொஞ்சம் உடல் நலம் இல்லாமல் இருந்தார். அவருடைய மேதா விலாசத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு ஜென்மம் போதாது. அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை அவர். எனக்கு என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு நல்ல பழக்கம். என்ன, நான் சின்ன பருவத்துல பள்ளி படிக்கும் போது ஆல் இண்டியா ரேடியோ வானொலி நிலையத்துக்கு போய் நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்து பாடும்போது அப்போது அவர் அங்க பணியாற்றி கொண்டிருந்தார். வியோலா வாசிப்பார், ரெக்கார்டிங்க்கெல்லாம் வாசிப்பார். அதுக்கப்புறம் பெரிய மேதை அவர். அவருடைய நான் பின்ன அது முடிஞ்சு என் திரைப்படங்களை நுழைஞ்சு பின்னணி பாடகியா அறிமுகமான பிறகு அவரோடு இணைந்து நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். பல படங்கள்ல அவரையே இசையமைத்து தயாரித்த படங்களையும் பாடியிருக்கேன். தனி பாடல்களையும் அவர் இசையில் நான் பாடியிருக்கேன். ரொம்ப அன்பாக பழகுவார். என்ன குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா ஒரு ஈகோவே இல்லாத, அதாவது தான் என்ற ஒரு அகம்பாவமே இல்லாத ஒரு மகத்தான கலைஞர். தன்கிட்ட இவ்வளவு வித்தை இருக்கு அப்படிங்கிற ஒரு அணு அளவு கர்வத்தை கூட அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை. யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டார். எல்லோருடையும் அன்பாக அவர் 5 வயது குழந்தை முதல் 90 வயது பெரியவர் வரை எல்லோரிடமும் அன்போடு பழகுவார். அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப அபூர்வம். அது இசையுலகத்துக்கு, உலக இசைக்கு ஒரு மகத்தான பேரிழப்புன்னு நான் நினைக்கிறேன். ஈடு செய்ய முடியாத இழப்பு. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் குடும்பத்தார் எல்லோருமே ரொம்ப அன்பானவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோட ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு ஒன்று இருந்து அதை எங்கூட பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய சொல்லலாம் சார். குறிப்பாக சொல்லணும்னா எம்எஸ்வி சார் இசையமைப்புல அவரோட நான் சேர்ந்து பாடச்சு அவர் சொல்லுவார். ரொம்ப அவருக்கு ரொம்ப அன்போடு இருப்பார். அவர் சொல்லுவார், எம்எஸ்வி சார்ட்ட சொல்லுவார், வாணிக்கு சொல்லி கொடுக்குற அப்புறம் நான் பாடு வாணிக்கிட்டேன்னு கத்துக்கிறேன் அப்படின்னுவார். அவர் எவ்வளவு பெரிய மேதை. அதெல்லாம் ஒரு லைன் எத்தனை தடவை பாடணும் அதெல்லாம் வாணிக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அவ கரெக்டா சொல்லிடுவேன், வாணிக்கு சொல்லி கொடுத்துருங்க நீங்க, நான் வாணிக்கிட்டேன்னு கத்துக்கிறேன் அப்படின்னுவார். ரொம்ப அவருக்கு என்னையும் என் கணவரையும் கண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்போடு அன்னைக்கு இந்த வருஷம் அந்த ஜூலை 6 பிறந்த நாள் விழால கலந்துக்கச்சே கூட வீட்டுக்கு வா வாணி, ரொம்ப நாளாச்சு நீ வீட்டுக்கு வாம்மா, உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தாங்கவே முடியல சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இசையமைப்பாளரா அவர் எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 400 பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார். அவர் அதனுடைய புலமை கர்நாடக இசையை தாண்டி சினிமா இசையில் அவர் எப்படி? சினிமா இசையில நான் தலைநகர் ஒரு தமிழ் அந்த மாதிரி படங்களுக்கும் அவர் இசையமைத்து நான் பாடியிருக்கேன். அவர் ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுத்துட்டு அனாவசியமா அதிகம் பேச மாட்டார், அனாவசியமா இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். அவருக்கு தெரியும் சொன்னா உடனே பிடிச்சிட்டு இவங்க பாடுவாங்கன்னு. அதனால அவரோட பணி புரியறதே ஒரு நல்ல அனுபவம். அதை தவிர எவ்வளவோ இந்த படங்கள் நவரத்னம் தவிர, எம்ஜிஆர் சார் நடிச்ச நவரத்னம் தவிர இதுல சுப்ரபாதம் அந்த மாதிரி நிறைய படங்கள்ல நிறைய படங்கள்ல அவரோட இணைந்து நான் பாடல்கள் பாடியிருக்கேன். அவரோட இசையமைப்பிலையும் பாடியிருக்கேன். அவர் தான் சொன்னேன், ஒரு உலகமே பிரமித்து பார்க்க வேண்டிய ஒரு இசை மேதை அவர். அந்த மாதிரி மேதையை நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இசை மேதை அவர்.